நம்ம ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டமே, மத்தபடி எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. அடுத்தது ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. இந்த ஆதவ அர்ஜுனா எப்படி சொல்லுனா, சிங்கம் படத்துல டேனின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவன் தான் இவன். மூஞ்ச வச்சு சொல்லல, அப்பேற்பட்ட திருட்டு பையன் தான் இவன். எதுக்காக தரக்குறைவா நம்ம யாரையும் பேசுறது கிடையாது. இவனை எல்லாம் இப்படி பேசினாதான் சூடு சொரணை வரும். இவர் சொல்றாரு, யாரு ஓடி போனா? நான் பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டாரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஓடி போயிட்டாரு, நாங்க ஓடனோமா? நீ தாண்டா ஓடன. கேஸ் போட்டப்ப அங்க ஓடி போயிட்டு தாடி வளர்த்துட்டு வந்திருக்காரு, எங்க புதர்ல படுத்துட்டு, எங்க போய் படுத்துட்டு வந்தாரு? எங்க பொதுச் செயலாளர், உங்க பொதுச் செயலாளர் அன்சேவுடு புசியா வந்தாரு. எப்படி வந்தாரு? எதுக்கு போய் படுத்திருந்தாரு? நியாயமா இருந்தா வெளில வர வேண்டியதானே? சிடிஆர் நிர்மல்குமார் எங்க போனா? ஓடி தானே போனானுங்க. எல்லாம் ஓடி போய் பதுங்கிட்டு தானே வந்தீங்க. சிபிஐக்கு மாற்றப்பட்டதும் மோடி காலில் விழுந்துடலாம் அப்படின்ட்டு தானே அதுக்கப்புறம் தானே வெளில வந்தீங்க. போய் கரூர் மக்களை பாதிக்க போகல. அடுத்தது சொல்றாரு, எங்க விஜய் மேல கை வைங்கடா பாப்போம், முடிஞ்ச கை வைங்கடா, வச்சு பாருங்கடா, வீட்டுக்குள்ள வாங்கடா. டேய், நீங்க வெளில வாங்கடா, முதல்ல வீட்டை விட்டு முதல்ல வெளில வா. அரசியல் பண்றதுக்கு தானே வந்திருக்க. பனையூருக்குள்ளே படுத்துக்கிட்டே நான் மாசமா இருக்கிய, உள்ளே வச்சுட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கிய தளபதிக்கு. வெளில வர சொல்லு, மக்களோட நிக்க சொல்லு, நாங்களே கூட ஓட்டு போடுறோம், வெளில வர சொல்லு. வெளில வந்தாதானே என்ன நீ யாருன்னு தெரியும். வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்ப. நீ கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லுவார? ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, தற்கொலை நீ எல்லாம் பேசுறதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா? 75 வருடமா ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி நேத்து 2 நாளைக்கு முன்னாடி முளைச்ச காலாண்ட பதில் சொல்லிட்டு வந்திருக்கணுமா?